வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சிறப்பு ஐயா. ஐயா, நம்ம கன்ஜக்ஷன்ஸ் இணைவுகளை பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வரிசையில் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடியது சந்திரன். ஸோ சந்திரன் சொன்னாமலே மனோகாரகன்னு சொல்லுவாங்க. சந்திரன் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில். ஏன்னா மனது தெளிவாகணும், மனசு நல்லா இருக்கணும், பொலிவா இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சந்திரனை பத்தி உங்க ஜோதிட புரிதல்ல நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. கண்டிப்பா. சந்திரன்கிற ஒரு கிரகம் தான் இயற்கை கோள், இயற்கை சேட்டலைட் என்று சொல்லப்படுகிறது. நேச்சுரல் சேட்டலைட்டாக கடவுளால் படைக்கப்பட்டது. இப்போ இஸ்ரோ இந்திய விண்வெளி வயமா இருந்தாலும் சரி, நாசா என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா விண்வெளி மையமாக இருந்தாலும் சரி, இந்த இலான் மஸ்க் வந்து இப்போது டெஸ்லா ஓனர் வந்து நிறையா ராக்கெட்லாம் விட்றாரு, சேட்டலைட் விட்றாரு. அதுதான் இருந்தாலும் சரி, இந்த அமேசான் ஓனர் ஜெஃப் பெசாஸும் நிறையா ஆயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவரும் நிறையா இதில் பண்ணுறாரு. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் தான், செயற்கை கோள் தான். சேட்டலைட்னால் என்ன சார் அப்படின்னீங்கன்னா, பூமியை ரெகுலராக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோள், அதுதான் சேட்டலைட் என்று சொல்லப்படுகிறோம். பூமியை சுற்றிட்டு இருக்கும், சூரியனை சுற்றாது. பூமி வந்து சூரியனை சுற்றுது, அது வேறு விஷயம். ஆனால் பூமியை வந்து ஒரு கோள் எப்போ சுற்றுதோ அது வந்து எர்த்தோட சேட்டலைட் என்று சொல்லப்படுது. பூமியோட ஒரு கோள், சுற்றும் கோள். பூமி வந்து பூமியை சுற்றுறதுனால அதோட சேர்ந்து சூரியனையும் சுற்றுதுங்கிறது தான் உண்மை. அது மாதிரி கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு நபரோ ஒரு ராக்கெட்டோ சேட்டலைட்டோ அனுப்பாமல் கடவுளால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய கோள் என்னன்னா சந்திரன். ஏன்னா சந்திரன் வந்து சூரியனை சுற்றலை, சந்திரன் வந்து பூமியை தான் சுற்றுது. சுக்கிரன் என்ற வீனஸ் பார்த்தீங்கன்னா பூமியெல்லாம் சுற்றலை, அவர் சூரியனை சுற்றுறார் பூமியை போல. அதே மாதிரி புதன்கிற கிரகமும் சூரியனை தான் சுற்றுறாரு, பூமியை சுற்றலை. அதே மாதிரி செவ்வாய், வெளிவட்ட கிரகமாகிய செவ்வாய், குரு, சனியும் பார்த்தீங்கன்னா பூமிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் ஒரு ரூட்டில் போகிறாருன்னா அவர் ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கிறார். ஆனால் சந்திரனுக்கு ரூட்டே பூமி தான், பூமியை சுற்றுறது தான் இவருக்கு வேலையே. வேற சூரியனெல்லாம் சுற்ற போகிறதில்ல, அவரோட ஆர்பிட்டே இல்லை. அதனால தான் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகத்திலும் ராகு கேது உள்பட சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் ஏன் கொடுத்தாங்க இந்திய வேத ஜோதிடம்? எல்லாரும் ராசி நட்சத்திரம் நான் வச்சுக்கிறோமா? இப்போ நீங்கள் என்ன ராசி? ஐயா நானுங்களா? மீனராசி. மீனராசி. நட்சத்திரம் உத்திரட்டாதிங்க. ஏன் அது மட்டும் நான் வச்சிருக்கீங்க? சரி, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? செவ்வாய் நட்சத்திரம். அது நீங்கள் வந்து இந்த லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வங்கிறனால தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. 99% ஆஃப் இப்போ இந்த யூடியூப் காணொலியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து ராசி நட்சத்திரங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக தெரியும். அதில் 99% ஆஃப் பீப்புளுக்கு ஒன்று தெரியாது. லக்னமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புளுக்கு தான் தெரியும். அப்புறம் ஒரு கிரகமும் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குதுங்கிறது தெரியாது. ஸோ சந்திரனுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் மட்டும் நம்ம எல்லாம் வச்சுட்டு கோயிலில் அர்ச்சனை பண்ணிக்கிறது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அது காரணம் என்னன்னா, பூமியை சுற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோளாக இருந்து மற்ற கிரகத்தின் வரக்கூடிய செவ்வாயாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சூரியனோட ஒளியாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், புதன், எல்லாவோட கதிர்களையும் வடிகட்டி ஃபில்டர், இங்கிலீஷில் ஃபில்டர்னு சொல்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி பூமி மேலே வாழக்கூடிய ஜீவராசிகள் மேலே செலுத்தக்கூடிய அந்த ஃபில்டர் மாதிரி வடிகட்டி மாதிரி செயல்படக்கூடிய சந்திரனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை வச்சு தான் கோச்சாரமும் பேசுகிறோம். இப்போ நம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள்னு நீங்களே நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க. அதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம்? லக்னத்தை வச்சு சொல்கிறோம். ஏன் சார் சந்திரனை வச்சு சொல்கிறோம்? தசாபுக்திகள் தான் லக்னத்தை வச்சு சொல்லணும். குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி உங்களுடைய நீங்கள் பிறக்கிறப்போ உங்கள் சந்திரன் எந்த ராசிக்குள்ளே இருந்தது, எந்த 30 டிகிரிக்குள்ளே இருந்தது வைத்து தான் அந்த அடிப்படையில் இப்போ அந்த ராசிக்கு குரு எங்கே இருக்கிறார், இப்போ அந்த ராசிக்கு சனி எங்கே இருக்கிறார், 8ல் இருந்தால் அஷ்டம சனிங்கிறோம். இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனிங்கிறோம், மீன ராசிக்கு ஜென்ம சனிங்கிறோம். இப்போ மீன ராசியில் மீனங்கிற ஏரியாவில் சந்திரன் இருந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா, அந்த அந்த ஸ்பேஸில் ஒரு ஏரியா பேர் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஏரியா எப்படி கோயம்புத்தூர்னு சொல்கிறோம், காந்திபுரம்னு சொல்கிறோம், சென்னைன்னு சொல்கிறோங்கிற மாதிரி அந்த ஸ்பேஸில் ஒரு ஏரியா மீனம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. அந்த மீனத்துக்குள்ளே தான் இப்போ சனி இருக்கிறார். இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, இந்த ஒரு வருஷம் பிறந்ததுன்னா மீனத்துக்குள்ளே தான் சனி இருக்கிற மாதிரி தான் பிறக்கும் இல்லைங்களா. அதனால தான் மீனராசிக்கு ஜென்ம சனி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சந்திரனுங்கிறது மிக முக்கியமான கிரகமாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் வந்து அது என்ன சார், சரி ரைட்டு, அது நம்ம முக்கியம்னு சொல்கிறீங்க,
வேற என்ன சார் அதில் சிக்னிஃபிகன்ஸ்னா, உங்களுடைய தசாபுக்திகளே சந்திரன் இருக்கிற இடம் வச்சு தான் நம்ம பண்ணி ஆகணும். நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடி சொல்லலாம் உங்களுடைய முதல் திசை சனி திசை தான். இதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சனி திசை தான். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும் சனி திசை தான். ஆனால் அது எவ்வளோ தசா இருப்பு இருக்கு? 19 வருஷம் சனி திசை இருக்கா, அல்லது ஒரு வருடம் தான் சனி திசையில், ஒரு வருஷம் குழந்தைக்கு அப்புறம் வேற திசை வருதாங்கிறது நீங்க பிறந்த பாதம். நீங்க 4வது பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கும். 3வது பாதத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் சனி திசை இருக்கும். இல்லை நான் 2வது பாதத்தில் பிறந்தா ஒரு 10 வருஷம் 11 வருஷம் இருக்கும். சார் நான் வந்து முதல் பாதத்திலே பிறந்துட்டேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 19 வருஷத்துல 17 வருஷம் 50 நாள், 17 வருஷம் 5 மாதம் 3 நாள் அப்படிலாம் வரும். ஸோ இதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சந்திரன். 2வது சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா உங்க மனசை குறிக்குது. உங்க சந்திரன் குருவோட பார்வையில் இருக்காரா, சுக்கிரனோட பார்வையில் இருக்காரா, சேர்ந்து இருக்காரா, சனி செவ்வாய் சம்மந்தப்படலையா, ராகு கேதுகள் சம்மந்தப்படலையா, நீங்க ஒரு அப்பழுக்கற்ற மனசு உள்ளவராக இருப்பீர்கள். ஜெனுவின் கேரக்டர். இல்லை சார் சனியும் சந்திரனும் கொஞ்சம் சேர்ந்துருச்சு, அது பிறப்பு தோஷம்னு சொல்றாங்க. கொஞ்சம் குழப்பவாதியா இருப்பீங்க, நெகட்டிவா யோசிப்பீங்க, கம்பேர் பண்ணுவீங்க. இப்போ நீங்க 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கார் அப்படின்னா சகோதரருக்கு உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, உங்களுக்கு என்ன பண்றாங்க கொஞ்சம் பார்ப்பீங்க. கம்பேர் பண்றது. சனியின் குணம் வந்து சந்திரனுக்கு வந்துடுது இல்லையா? சந்திரன் யாரும் உங்க மனசை குறிக்குது. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது, பெரிய லெவலில் யோசிக்கிறது இல்லை, பயங்கர சொத்துக்காரனாக இருந்தாலும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறது, அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவிட்டி இது வரும். இதே குருவோட சேர்ந்து குருச்சந்திர யோகம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சார், அவன் ஃப்ளாம்பாயிண்ட் சார், கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா விட்டு ஆட்டுவான் சார், நம்ம பெரிய மனசுக்காரன் எல்லாமே பெரிய லெவலில் தான் யோசிப்பான். குரு பார்த்தாவே மனசு வந்து நம்ம ஜென்வின். நம்ம அடுத்த அவன் வீடு கட்டிட்டானா, அடுத்தவன் அந்த காரில் போகிறானா, இருந்துட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டும், நமக்கு என்னவோ நமக்கு அப்படிங்கிற மாதிரி பொறாமை வராது. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி இதெல்லாம் தான் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்ம மனசை குறிக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன். அப்புறம் 3வது பெனிஃபிட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இது சொல்லிட்டேன், தசாபுக்திகளுக்கு வேணுங்கிற விஷயம். 2வது வந்து மனசு. 3வது அம்மா, மாதா காரகன் என்று சொல்லப்படுகிற அம்மா. கடகராசியோட அதிபதியாக சந்திரன், கடகம் நல்லா இருக்கா, குரு உச்ச குருவே அங்கே இருக்காரா குஜராத்தில், குரு பார்வை கடகத்தில் இருக்கா, சனி செவ்வாய் தாக்கம் அம்மா கடகத்தில் இல்லையா, ராகு கேதுகள் கடகத்தில் இல்லையா, அல்லது கடகாதிபதியாகிய சந்திரன் செவ்வாய் சனியோட சம்மந்தம் இல்லையா, செவ்வாய் கூட பரவாயில்ல கோபக்காரனாக தான் இருப்பான், சனியோட இல்லையா, ராகு கேதுகளோட இல்லையா, ரொம்ப சந்தோஷம். குருவோட சேர்ந்துட்டாரா, சுக்கரனோட சேர்ந்துட்டாரா, உங்க சந்திரனே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா, சூரியன் அந்த மூலையில் அந்த ஆப்போசிட்ல இருக்கார் சார். மாசி மாதம் சூரியன் கும்பத்தில் இருந்து நான் சிம்மராசியில் பிறந்திருக்கேன் பௌர்ணமி. அதே மாதிரி பூசம் தைப்பூசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வள்ளலார் பிறந்து அதெல்லாம். தைப்பூசங்கிறது என்னங்க, சூரியன் வந்து மகரத்தில் இருப்பார், சந்திரன் வந்து கடகத்தில் இருப்பார், பூச நட்சத்திரத்தில் இருப்பார். தைப்பூசம் சந்திரனுக்கு ஒளி, அதெல்லாம் பயங்கர அப்பழுக்கற்ற அம்மா. ஏன்னா சந்திரனே ஒளி உற்பத்திய சந்திரனாக இருக்கிறீங்களா, அம்மானா உயிராப்பானா ஆமாங்க நம்ப போகுதுங்க. ரிஷபராசியாக இருக்கிறாங்க, ரிஷபத்தில் சந்திரன் வந்து உச்சம், குருவின் பார்வை இருக்குது. அம்மா கல்யாணமாகி குழந்தை பெற்று குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, அம்மாவும் விட மாட்டார். அம்மாவை பார்த்துட்டு அவர் கடைசி வரைக்கும் பார்த்துப்பார். ஸோ அதுதான் இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சந்திரன். சிறப்புங்க. இப்போ சந்திரன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது, சந்திரன் செவ்வாய் அருமை. சந்திரனுக்கும் நல்லது, செவ்வாய்க்கும் நல்லது. செவ்வாய் ஒன்றுமே தன்மையாகவும், கோப குணங்கள் குறையும், விவேகம் அதிகமாகும், விளையாட்டு, மருத்துவம், ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயங்கள் நல்லா மேன்மையாக வரும். ஜாதகரே கொஞ்சம் கட் அண்ட் ரேட்டாக பேசுகிறவராக இருப்பார், குழப்பிக்க மாட்டார். யார் மேலதிகாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ ரொம்ப நல்லது. சிறப்புங்க. அடுத்து சந்திரன் ராகு. சந்திரன் ராகு வந்து தவறு. மனசு என்று சொல்லப்படுகிற மனோகாரகன் கெட்டு விட்டார். திடீர்னு பயம், திடீர்னு பயங்கரமான தைரியம், நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, பயந்து இருக்குது, எதையோ பார்த்து பயந்துட்டான்னு சொல்கிற முடியுங்களா, அது மாதிரி. அப்புறம் சந்திரனும் ஒரு பயங்கரமான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் உங்கள் ஜாதகத்தில். எப்படி லக்னத்தை வச்சு தான் லக்னத்துக்கு எத்தனாவது இடம் வச்சு நம்ம பேச முடியும், அதே மாதிரி சந்திரனுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. சந்திரன் இஸ் ஆல்சோ ஸ்டார்டிங் பாயிண்ட். அது 30 வயசுக்கு மேலே சந்திர லக்னம் பயங்கர வேலை செய்யும். ஏன்னா சந்திரன் மனசை வந்து நீங்கள் அப்படியே பக்குவமாயிட்டே இருக்கிறப்ப சந்திரனுக்கு வெயிட் ஆகுது இல்லையா, முதல்ல அப்படியே பழகுறோம், 30-35 வயசுக்கு அடி வாங்குறோம்,
இதை பண்ணுறோம். அப்புறம் உலகத்தை இப்போ தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிற தன்மை, அந்த விஸ்டம், அந்த ஞானம் எங்கே போகுதுன்னா சந்திரனுக்குள்ள தான் போகுது. மனசு தானே அது, மனசு பக்குவமாகுது இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால் சந்திரன் ராகுவோட சேருவது தவறு, அம்மாவுக்கு தவறு, மனசுக்கு தவறு. நமக்கு வந்து அந்த கலத்திர தோஷம் கொடுக்கும். ஏன்னா இங்கே ராகு இருந்ததுன்னா 7ஆம் இடத்துல, சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல கேது இருப்பார். 7ஆம் இருக்கப்போ கலத்திர தோஷம், வேற இன்டர்காஸ்ட் மேரேஜ், திடீர்னு கல்யாணம் வருது. அது சனி செவ்வாய் சம்மந்தப்படுது. ராகு கேதுகளோட 3ஆம் பார்வையாக, 4ஆம் பார்வையாக செவ்வாய், 7ஆம் பார்வையாக, அதே மாதிரி 8ஆம் பார்வையாக, 10ஆம் பார்வையாக சனி, எல்லாம் உள்ளுக்குள்ளே ராகு கேதுகளோட வராங்க அப்படின்னா ராகு கேதுகள் கண்டாமினேட் ஆகி பாவத்துவமாகி மனசு என்று சொல்லப்படுகிற சந்திரனை கெடுத்துவிடும். அப்புறம் இது மாதிரி ட்ரிங்கிங் ஹேபிட்டு, ட்ரக்ஸு, இதெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, தனி உலகத்தில் வாழ்கிறது. அது 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா சார் அவன் தனி உலகம் சார், அவன் இருட்டு. அவ்வளோதான். அவன் வந்து இது மாதிரி மனநலம் பாதிக்கப்படுறது. எப்பவுமே சந்திரன் பாதிச்சுன்னா மனநலம் பாதிக்கும். நிறைய இந்த வைத்தியக்கார இதில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டிருக்கும். அடுத்து சந்திரனுடன் குரு. சந்திரனோட குரு இருக்கிறது அருமை. ரெண்டுமே அதுக்கு பிடித்த கிரகங்கள், 2 பேத்துக்கும் கெமிஸ்ட்ரி இருக்குது, சுப கிரகம் நல்லா. ஸோ எப்படி வந்து நம்ம அதே சொன்ன மாதிரி சந்திரன் குருவோட சேர்ந்துன்னா தன்மையான குணம், நீ நல்லாரு நான் நல்லா இருக்கிற மாதிரி விசாலமான பாசிட்டிவ் மைண்டு, பொறாமைக்கு இடமே இல்லை, நல்ல ஒரு நிதி, ஃபினான்ஸு, அது மாதிரி விஷயங்கள், பேங்கிங் செக்டார், சொல்லிக் கொடுக்கும் வேலை, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா வரும். அம்மா நல்ல ஒரு அம்மாவாக இருப்பாங்க, மனசு நல்ல திடமாக இருக்கும், காசு இருக்குது காசு இல்லை, எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. தாழ்ந்தாலும் கீழ்ந்தாலும் மேலே வந்தாலும் மேல் மக்களேங்கிற மாதிரி அந்த அந்த குவாலிட்டியை விட மாட்டாங்க, நல்லாயிருக்கும். சந்திரன் சனி. சந்திரன் சனி சேர்வது புணர்ப்பு தோஷம் என்று சொல்கிறோம். சனி வந்து ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தால் சனி திசை நல்லாயிருக்கும், சனியோட காரத்துவம் நல்லாயிருக்கும். ஆனால் சந்திரன் கெட்டுருச்சு, சந்திர திசை நல்லா இருக்காது. சந்திர திசை வரப்போ அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்கும், சந்திர திசை வர மனநல பாதிப்பு இருக்கும். சந்திரன் உங்களோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக வருதோ அந்த பாவம் அடிபடும். இந்த தாழ்வு மனப்பான்மையில் வரும். தாழ்வு மனப்பான்மை, வெளியில் ஓப்பனாக சொல்கிறது இல்லை, உள்ள ஒன்று வச்சுக்கிறது வெளியில் ஒன்று வச்சுக்கிறது, நல்ல காசு இருந்தாலும் யாருக்கும் கொடுக்குறக்கு மனசு இல்லாமல் இருக்கிறது, பொய் சொல்கிறது. அப்புறம் கொஞ்சம் அது எல்லா சந்திரனும் சனி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு, எந்த மாதிரி பாவத்தில் இருக்குது, குருவால் பார்க்கப்பட்ட அதுக்கு விதிவிலக்கு உண்டு, எல்லாமே இருக்குது. பட் என்ன நம்மளுடைய சந்திரன் வந்து சனியோடு சேரும் பொழுது நம்ம பாசிட்டிவிட்டி இருக்காது, கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. இந்த லௌடிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்குள்ளேயே மைண்டு போய் அதிலே கவிழ்ந்துருவாங்க. வெளியில் அப்படி ஒன்று ஒரு அருள்வாக்கு, ஒரு அருமையான ஒரு ஆன்மீக வாழ்க்கை இருக்குது, இது எல்லாமே ஒரு மாயா அப்படிங்கிறது தெரியாமல் மாயாத்துக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. அடுத்து சந்திரன் புதன். சந்திரன் புதன் இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை. சந்திரனும் கெடும் புதனும் கெடும். ஏன்னா புதனுக்கு சந்திரனுக்கு புதனை பிடிச்சாலும் புதனுக்கு சந்திரனை பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு விசித்திரமான உறவு இருக்குது. ஸோ அதனால் சந்திர திசையில் புதன் புக்தி, புதன் திசையில் சனி புக்தி, சந்திர புக்தி நல்லா வேலை செய்யாது. கண்டிப்பாக ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு. அது சந்திரன் வந்து ஒரு இருள் சந்திரனாக பக்கத்திலே சூரியன் இருந்தார்னா அமாவாசைக்கு அருகில் இருக்கிற சந்திரனாக போயிடுவார். அது புதனை பார்த்தா புதனை கெடுக்கும். புதன் வந்து ஒரு நியூட்ரல் பிளானெட்டு, பாவகிரகத்தோடு சேரும்பொழுது பாவகிரகமாக மாறி விடுவார், சுபகிரகத்தோடு சேரும்பொழுது சுபகிரகமாக மாறி விடுவார், முழு சுபராக மாறிடுவார். இப்போ இருள் சந்திரனோடு சேரும்பொழுது அவள் பாவகிரகமாகி புதன் திசை நல்லா இருக்காது, சந்திர திசையும் நல்லா இருக்காது. ஆனால் அவரே வந்து சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்து ஒரு பௌர்ணமிக்கு அருகில் வேதாப்பில் தான் சூரியன் இருக்கார் அப்படின்னா அந்த சந்திரனோட ஒளி புதனுக்கு நல்லது. புதனோட காரத்துவமாகி ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு, அதிபுத்தியாளித்தனம், கணக்கு சொல்லிக் கொடுக்கும் டீச்சர், அகாடமிக்ஸு, அது மாதிரி துறையில் நல்லா வருவாங்க. இதை சந்திரன் ஆப்போசிட்லேருந்து சந்திரன் அதியோகம் பெற்றாலும் புதனுக்கு நல்லது. ஸோ சந்திரனோட ஒளி பொறுத்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சரு. சந்திரன் ஒளி நல்லா இருந்தால் நல்ல ஆன்சர், சந்திரன் ஒளி கம்மியாக இருந்தால் தப்பான ஆன்சர். என்ன இருந்தாலும் சந்திரனும் புதனும் நம்ம நெருக்கமாக இருக்கிறது நல்லதில்லை. அடுத்து சந்திரன் கேது. சந்திரன் கேது வந்து சரியில்லை. சந்திரனும் ராகும் சேர அளவுக்கு மோசம் இல்லை. ஆனால் சந்திரன் கேது சேர்ந்ததுன்னா கொஞ்சம் சந்திரனே லக்னாதிபதியாக இருந்தார்னா அவரோட கேரக்டரில் கொஞ்சம் பிசுறு தட்டும். 360 டிகிரிஸ் ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டி இருக்காது. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற பேரில், தத்துவங்கிற பேரில் கொஞ்சம் குழப்புவார், அவரும் குழம்புவார், அடுத்தவனையும் குழப்புவார். ஏன்னா கேதுங்கிறது ஞானகாரன் இல்லையா, ஞானத்தை போடுவார். சில பேருக்கு கொஞ்சம் அந்த ட்ரிங்கிங் ஹேபிட், அது மாதிரிலாம் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு, சனிப்பார்வை இருக்கக்கூடிய தசை போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சந்திரனும் கேது சேர்ந்து இருக்கிற ஜாதகமாக இருந்ததுன்னா
ஒரு 2 ரவுண்டு போனதுக்கப்புறம் தத்துவ ஞானிகள் ஆகிவிடுவார்கள். வாழ்வே மாயம் அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ வந்து சந்திரனோட ராகு எது சம்மந்தப்படுதோ அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் மைண்டு, தி இன்டெகிரிட்டி ஆஃப் மைண்டு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரு விஷயத்தை புரிந்து சார் அவன் எப்பவுமே ஒரே மாதிரி தான் சார், அவன் மாறவே மாட்டான் சாருங்கிற இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியான ராகு கேதுகள் சூரியன் சந்திரனோட சேரக்கூடாது. அது சந்திரன் சுக்கிரன், சந்திரன் சுக்கிரன் சேர்றது தவறு இல்லை, சந்திரனுக்கு நல்லது. சுக்கிரனுக்கு வந்து சந்திரனின் ஒளி பொறுத்து நல்லது. சந்திரனே வந்து பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் சுக்கிரன் வந்து அதிக திரிட்பலம் பெற்று சுக்கிரன் ஜொலிக்கும். ஸோ சுக்கிரனின் காரணமாகிய மீடியா துறை, சினிமா, ஃபேஷன், ஹோட்டல் துறை, ஹோட்டல் போர்டிங் ஹவுஸ், லாட்ஜ் அது மாதிரி பெருசாக பண்ணுறது, ஒரு நகை ஆடம்பர தொழிலில் இருக்கிறது, அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக சுக்கிரனும் சந்திரனும் சேருவது சந்திரனுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரனுக்கு சந்திரனின் ஒளி நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. 2 பேர்த்தோட காம்பினேஷன் அவ்வளோ தவறு இல்லை. பட் இருந்தாலும் சந்திரனும் சுக்கிரனும் நண்பர்கள் கிடையாது. ஏத்தாப்புல சந்திரன் இருந்து ஒளி பொருந்தி சந்திரனாக இருந்து அதுக்கு ஏத்தாப்புல சுக்கிரன் இருக்கும் பொழுது அருமையான ஒரு அமைப்பு. ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ சந்திரன் கொஞ்சம் பௌர்ணமி சந்திரனாக இருந்து சந்திரனின் ஒளி சுக்கிரன் கிடைக்கும் பொழுது அருமை. ஆனால் 2 பேரும் ஒன்றா பக்கத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அவ்வளோ சரியாக வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடன் சூரியன், சந்திரன் சூரியன் சேர்றது பார்த்தீங்கன்னா அமாவாசை காம்பினேஷன் தப்பே இல்லை. சந்திரன் சூரியன் சேர்ந்து அது குரு பார்வை பார்க்கணும், அல்லது சுக்கிரன் உள்ள போய் மாட்டணும். இல்லை சார் சந்திரன் சூரியன் மட்டும்தான் இருக்குது, குரு பார்வையும் இல்லை, சுக்கிரனும் இல்லை, அங்கே ஒளியே இல்லை அப்படின்னா சந்திரனும் கெட்டுச்சு சூரியனும் கெட்டுச்சு. சூரியன் வந்து யாருன்னு பார்க்கணும். சூரியன் லக்னாதிபதியாக இருந்ததுன்னா லக்னம் வந்து பாதிக்கப்படும். இல்லை சந்திரன் வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ அது வரும். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ஈவன் நம்மளுடைய பழைய ரொம்ப நாளாக நம்ம சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் கலைஞர் கருணாநிதியே பார்த்தீங்கன்னா அமாவாசையில் தான் பிறந்திருக்கார். அவருக்கு சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கடகலக்னத்திலிருந்து, கடகலக்னாதிபதியே ரிஷபத்திலிருந்து, சூரியனும் அங்கே தான் இருக்குது. ஆனால் என்ன, விருச்சகத்திலிருந்து குரு பார்த்துட்டார். ஸோ அமாவாசை தோஷம் நீங்கி குருவின் பார்வை வர்றதுனால என்னதான் அவர் சின்ன வயசில் ரொம்ப கடுமையாக சின்ன வயசு ரொம்ப ஒரு லோ மீடியமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் அமாவாசை காம்பினேஷனில் அந்த மாதிரி அமைப்பை கொடுத்தாலும் போக போக நல்லா பேரும் போலும் வசதி வாய்ப்புகளும் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் ஒரு குரு பார்வை வந்து இந்த சூரியன் சந்திரனை பார்த்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்து அமாவாசை காம்பினேஷன்ல இருந்து சுப பார்வை இல்லைன்னா பிரச்சனை. இதில் வந்து சுக்கிரன் அதில் வந்து சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு, சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாருன்னா பரவாயில்ல. சூரியனோட குருவோட சுக்கிரனோட தாக்கங்கள் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு கிரகம் ஸ்தானபலமாச்சு இருக்கு இல்லையா. திக்பலம் தான் இல்லாமல் போச்சு, திக்பலங்கிறது ஒளி இல்லாமல் போச்சு. ஆனால் ஸ்தானபலம் இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இல்லை சார் சூரியன் மேசத்திலையும் இல்லை, சந்திரன் ரிஷபத்திலையும் இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த அமாவாசை காம்பினேஷன் வேறு இடத்துல தான் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக குரு பார்வை, சுக்கிரனின் பார்வை, சுக்கிரனின் தாக்கங்கள் இருப்பு சேர்க்கை இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.